ம். மதுரையிலிருந்து ஆரம்பிச்சிடலாமா? ஆமாம் ஆமாம். நிகரகவி பன்னீர்செல்வம் இப்பொழுது நம்மிடம் இல்லை. நிகர என்றால் சமத்துவ என்று பொருள். நிகரகவி, சமத்துவ கவி நமது பன்னீர்செல்வம். சேலம் மாவட்டம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு பல பல கலைஞர்களை தந்திருக்கிறது, பாடகர்களை தந்திருக்கிறது, பாடல் ஆசிரியர்களை தந்திருக்கிறது. சேலம் சடையப்பன் மறக்க முடியாத ஒருவர். பாவலர் வரதராசன் குழுவை ஒட்டி அதை ஒட்டி சேலம் சடையப்பன் குழு இயங்கியது. அவர் பின்னாளில் திரைப்படத்துறையில் கூட வந்து பணியாற்றினார். அப்பொழுது கூட திரைப்பாடலாசிரியர்களுக்கு, திரைத்துறையில் உழைப்பவர்களுக்கு உரிய சம்பளம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான நோக்கில் எம்பி சீனிவாசன் இயங்கிய போது இவரும் அந்த பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் என்பதை இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். அத்தகைய சேலம் மாவட்டத்தில் சேலம் செஞ்சுடர் குழு என்ற ஒரு குழு இருந்தது. அதே போல பாலப்பாடி சந்திரன் என்பவர் நமது மணிவண்ணன் கூத்து என்ற தெருக்கூத்தை எழுதியவர். அவரும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் மிக முக்கியமான ஒருவர். விளையாட்டு ஆசிரியராக இருந்து தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு கடைசி வரை அவர் உயிர் மூச்சாக திகழ்ந்தார். இயக்கத்திலும் தன்னுடைய ஒப்பற்ற பணியை ஆற்றிய அமரர் அவர். ஒரு விளையாட்டு ஆசிரியர். அதே போல சேலம் மாவட்டம் தந்த மாணிக்கம் நமது நிகரகவி பன்னீர்செல்வம். நிகரகவி பன்னீர்செல்வம் தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றத்தில், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திலும் அது சார்ந்து அது ஒழிக்கின்ற இயக்கத்திலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். அதையே தன்னுடைய உயிர் மூச்சாகவும் கொண்டவர். அவருடைய ஆற்றலை சொல்ல வேண்டுமென்றால், பாரதியாரையும் திருவள்ளுவரையும் முன்னிறுத்துகின்ற ஒரு பாணி, பாடல் மூலமாக முன்னிறுத்துகின்ற ஒரு பாணியை அவர் கொண்டிருந்தார். பிறகு இந்த வட்டி குறைப்பு என்பது இருக்க வேண்டும், சமுதாயத்தில் வட்டி கொடுமை ஒழிய வேண்டும், சமத்துவம் வருவதற்கும் நம்முடைய இயக்கம் முன்னேறி செல்வதற்கும் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற சில ஆலோசனைகளையும் அவர் கூறி வந்தார். அது குறித்து இளங்கோ அவர்கள் நடத்திய கூட்டத்திலும் வெளிப்படுத்தினார். பேராசிரியர் கணபதி இளங்கோ அவர்கள் நடத்திய கூட்டத்திலும் அந்த கருத்துக்களை சொல்லுவதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பை பேராசிரியர் அளித்தார். அதை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய நிகரகவி பல பல நல்ல அரிய கருத்துக்களை சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு அரிய நண்பர் நம்முடைய தமிழ் கலை இலக்கியத்தில், தமிழ் இலக்கியத்தில் வல்லுநராக திகழ்ந்த தா பாண்டியன் அவர்கள் மறைந்தபோது அவர் உடனடியாக ஒரு பாடல் எழுதி பேராசிரியர் கணபதி இளங்கோ அவர்களுக்கு அனுப்பினார். அந்த பாடலை இன்னும் செழுமைப்படுத்தி நமது மதிவாணன் அதை கண்டாக்க வர சொல்லுங்க, கையோடு கூட்டி வாருங்க